கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவன நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம அழைத்த தேவன் நம்மில் செய்து கொண்டிருக்க தேவனுக்கு எல்லா துதிக்கான மகிமை உண்டாவதாக. தேவன் கொடுத்த வார்த்தையின் தலைப்பு The plague was stayed. வாதை நிறுத்தப்பட்டது. The plague was stopped. வாதை நிறுத்தப்பட்டது. என்னாகமம் 16வது அதிகாரம் 45 முதல் 50 வசனங்கள். என்னாகமம் 16 46 முதல் 50 வரை வாசிக்கிறோம். மோசே ஆரோனை நோக்கி மோசே ஆரோனை நோக்கி, தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதின்மேல் சீக்கிரமாய் சபை அதை எடுத்துக்கொண்டு இருந்தது. அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. ஊராகின் காரியத்தின் நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 14,700 பேர். வாதை நிறுத்தப்பட்டது. அப்பொழுது ஆரோன் ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு மோசையின் இடத்தில் திரும்பி வந்தான். பிதாவை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய தயவும் கிருபையும் உம்முடைய அபிஷேகம் எங்களை ஆளுகை செய்யும்படி கர்த்தர் எங்களுக்குள் அசைவாடுவீராக. நிறைய மகிமை எடுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Nice to see you in the presence of the Lord. ஒருவரை வாழ்த்தி. God bless you. வாதை நிறுத்தப்பட்டது. தேசத்தில் உள்ள செய்திகளை கடந்த வாரத்தில் நாம் அனைவரும் ஏறக்குறைய எல்லோரும் பார்த்தோம். எங்கு பார்த்தாலும் ஒரு பயங்கரம், சாதாரண மாணவிகள் அல்ல, பயங்கரம். அது முன்பு உள்ள நாட்களிலே செய்தித்தாள்களை பார்ப்போமானால் விபத்து என்பது எங்காவது ஒன்று நடக்கும், அதை புகைப்படம் எடுத்து செய்தித்தாளில் விமர்சித்திருப்பார்கள். பூகம்பம் என்பது எப்பொழுதோ ஒரு முறை நடக்கும், அதை நேஷனல் ஜியாகிரபி என்று சொல்லுகிற ஒரு புத்தகத்தின் வாயிலாய் அமெரிக்கா மற்றும் கனடா தேசங்களில் இருந்து ஒரு பெரிய புத்தகங்கள் வரும். அந்த புத்தகங்களை வைத்து நாங்கள் தெரிந்து கொள்வோம் இப்படித்தான் பூகம்பம் வந்தது என்று. செய்தித்தாள்களில் ஓரிரு நாட்கள் கழித்து வருவது உண்டு. ஆனால் இப்பொழுது தேசத்திலே வாதியை பார்க்கிறோம். We see the plague in the nation. ஒவ்வொரு இடத்திலும் தகாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு அடுக்காத காரியங்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் ஒரு சமுதாயத்திற்கு அடுக்காத காரியங்கள் கூட இது அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளுக்கு ஒரு முடிவு உண்டா? நாம் சில காரியங்களை வைத்து ஜெபித்தோம். வெனிசுலாவிலே 11,000க்கு மேற்பட்டவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். 1,234 பேர் இதுவரை மரித்ததாய் செய்தி வந்திருக்கிறது. எத்தனை குழந்தைகள் அனாதைகள் ஆகிவிட்டன தெரியுமா? மிகுந்த கடினமான நாட்களாய் இந்த கடந்த 60 அல்லது 70 வருடங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது 2000 என்று சொல்லுகிற இந்த மில்லினியம் ஆண்டுகள் துவங்கியது முதற்கொண்டு கடுமையான வாதைகளை, சாபங்களை, சாபத்தீடுகளை நாம் பார்க்கிறோம். இது எந்த சபையையும் விட்டு வைக்கவில்லை, தேவ பிள்ளைகளை விட்டு வைக்கவில்லை. சாபம், சாபம், வாதை. வாதை என்பது மாற்றப்படக்கூடியது. யாரால் மாற்றப்பட முடியும் என்பதுதான் கேள்வி. ஒரு சம்பவம் நடக்கிறது.
லேவிக்கு ஒரு மகன் உண்டு. அவருடைய பெயர் தான் கோஹாத். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை பெற்ற ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு குமாரன், அவனுக்கு பெயர் ஈசாக். ஆபிரகாமனுடைய குமாரனாகிய அந்த ஒரே ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள். அவர்கள் ஏசா, யாக்கோபு. அந்த 2 பிள்ளைகளாகிய ஏசா, யாக்கோபிலே ஒருவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார், ஒருவன் அலட்சியம் பண்ணினான். அந்த ஏற்றுக்கொண்டவனுக்கு 12 பிள்ளைகள். 1, 2, 12. தட் இஸ் காட்ஸ் ஃபார்முலா. ஆபிரகாமுக்கு சொன்னார், உன்னை எல்லையில்லாமல் பெருக பண்ணுவேன். ஒருவேளை ஆபிரகாம் நினைத்திருப்பான், எனக்கு ஒரே பிரசவத்தில் 12 குழந்தைகள் பிறக்குமோ? நினைத்திருக்கலாம். தேவனால் கூடாத காரியம் இல்லை என்று கூட நினைத்திருக்கலாம். பட் காட் டஸ் எவ்ரிதிங் அக்கார்டிங் டு ஹிஸ் பிளான். அவருடைய திட்டத்தின்படி தான் கர்த்தர் காரியங்களை செய்வார். அந்த 12 கோத்திரங்களில் ஒருவன் லேவி. எதற்கென்று? கர்த்தருக்கென்று ஒரு கோத்திரத்தை கர்த்தர் பிரித்து எடுக்கிறார். வாக்குத்தத்தம் ஆண்டவர் செய்தது, உன்னை தாயின் வயிற்றில் முன்பதாய் உன்னை தெரிந்து கொண்டேன் என்ற வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தங்களின் தேவன் அவர். God of promises. What he promised he does. அப்படி ஆண்டவர் ஒரு கோத்திரத்தை தனக்கென்று வைத்துக் கொண்டார். தனக்கென்று வைத்துக்கொண்டு மற்ற கோத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வேலைகள் அவர்கள் சார்ந்து செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்கள் தொழில்களை செய்ய ஆரம்பித்தார்கள், வருமானங்களை ஈட்டிக் கொண்டார்கள். ஆனால் ஒரு கோத்திரத்தினுடைய வேலை தேவனை துதிப்பது, தேவனை ஆராதிப்பது, ஆராதனை நடத்துவது, வாத்தியங்களை வாசிப்பது, எக்காலங்களை ஊதுவது, தேவனை துதித்து பாடுவது, பாடல்களை எழுதுவது, பாடல்களுக்கு ராகங்கள் அமைப்பது. எவ்வளவு பெரிய பாக்கியம், ஊழியம் என்பது. ஆண்டவர் லேவியை தனியாக எடுத்துக்கொண்டார். அவருக்கென்று ஒரு குமாரன் பிறந்தார். அவன் பெயர் கோஹாத். அந்த கோஹாத் தன்னுடைய தேவனை ஆராதிக்கிற வேலை செய்திருக்க வேண்டும். மாறாக அவன் அதை என்ன செய்தாலும் தெரியாது. இங்கு ஒரு சம்பவம் நேரிடுகிறது. ஒருவேளை அவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஒரு வாஞ்சை இருந்திருக்கலாம். ஆனால் திடீரென்று அவனுக்கு கோபம் வந்துவிட்டது. அவன் என்ன செய்தான்? தன்னோடு கூட அந்த 3 பேரை சேர்த்து கொண்டான். தாத்தானையும் ஓனையும் அபிராமையும் ஓனையும் கூட்டிக் கொண்டான். தாத்தான் அவனோடு வந்தான். இந்த 3 பேரை சேர்த்து கொண்டார்கள். சரி, இதோடு நின்று இருக்கலாம். அவர்களுக்கு என்ன? மோசே நன்றாய் ஊழியம் செய்வது அவனுக்கு பிடிக்கவில்லை, அவ்வளவுதான். அவன் அந்த வசனத்தில் பார்ப்போமானால் இன்னும் 250 பேரை, அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களாகிய 250 பேர், நன்கு பேர் பெற்றவர்கள், அந்த லேவி கோத்திரத்தில் உள்ள மற்றும் இந்த 12 கோத்திரத்தை சார்ந்தவர்களில் 250 பேரை சேர்த்து கொண்டார்கள். சேர்த்து கொண்டு மோசே இடத்தில் போய் பேசுகிறார்கள். என்ன பேசினார்கள்? மோசே செய்வது தவறு என்று பேசினார்கள். கர்த்தர் கேட்டதை சொல்லுகிற மோசேயினுடைய வார்த்தைகளை அவர்கள் அதிகமாய் பேசுகிறீர்கள் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தை எப்படி விவரித்தார்களாம்? 3ஆம் வசனத்தில், மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறார், இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு நேராய் உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்று ஒரு அந்த தலைவராகிய மோசே குறித்து கேட்டார்கள். இதற்கு மோசேனுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது? உடனே அவன் தரையில் குப்புற விழுந்தான். இந்த குப்புற விழுந்து ஜெபிக்கிறதை குறித்து ஏற்கனவே ஒரு செய்தி எடுத்திருக்கிறோம், நம்ம ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். குப்புற விழுந்தான், அவ்வளவுதான். நாளைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் யார் நம்முடையவன் என்று காண்பிப்பார் என்று மோசே அவனிடத்தில் பேசினான். என்றாலும் அவர்கள் இன்னும் மிதமிஞ்சி போனார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் குப்புற விழுந்து ஜெபித்தார்கள். மோசேயும் ஆரோனும் குப்புற விழுந்து ஜெபித்தார்கள். அப்பொழுது கர்த்தருக்கு மகா கோபம் மூண்டது. ஆண்டவர் சொன்னார், மோசே ஆரோனை பார்த்து சொன்னார், மோசே ஆரோன், இந்த ஜனத்தை விட்டு நீங்கள் தள்ளி போடுங்கள், ஒரு நிமிஷம் நான் அவனை அதமாக்குவேன் என்று சொன்னார். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை, தேவனுடைய பிள்ளைகளாய்
கிறிஸ்தவர்கள், இஸ்ரவேலர்கள், ஏன் லேவியர்கள் என்று கூட பட்டம் பெற்ற அவர்கள் மோசேக்கு விரோதமாய் பேசினது தேவனுக்கு விரோதமாய் கர்த்தர் அதை பார்த்தார். சொன்னார், மோசஸ் and Aaron, just move away. நான் இவர்களை அதம் பண்ண போகிறேன். உடனே மோசேயும் ஆரோனும் அவர்கள் இருவரும் சேர்ந்து குப்புற விழுந்தார்கள். விழுந்து சொன்னார்கள், ஆண்டவரே, இது உம்முடைய ஜனம், தயவாய் அவர்களை மன்னித்தார்கள், இது நடக்கக்கூடாது. ஆனால் கர்த்தர், இல்லை, நான் அவர்களை அதம் பண்ணுவேன் என்று சொல்லி அங்கு ஒரு வாதை துவங்கினது. அந்த வாதை துவங்கின பொழுது மோசேயும் ஆரோனும் நின்று பார்த்து கலங்குகிறார்கள். பல லட்சம் பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறு கூட்டம் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாய். அப்பொழுது மோசே சொன்னார், அப்படி அல்ல, நாளைக்கு கர்த்தர், நீங்களும் வாருங்கள், நாங்களும் வருகிறோம், தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து யார் தேவனுடையவர்கள் என்று கர்த்தர் பேசுவார் என்று சொன்னார். அவர்களும் வந்தார்கள். அந்த 250 பேரும் வந்தார்கள். சுற்றி இஸ்ரவேல் ஜனங்களுடன் நின்றார்கள். அப்பொழுது மோசே சொன்னான், சாதாரணமாய் அல்ல, இதுவரை கண்டிராதபடி கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தால்தான் நீங்கள் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று 30வது வசனத்தை சொல்லுகிறான். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோட பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களை விழுங்கி போட்டதேயானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று பேசினார். நன்கு கவனித்து பாருங்கள், இந்த வார்த்தை தேவன் சொல்லவில்லை. தேவன் மோசத்தில் பேசி, மோசே, நான் இப்படி பூமியை பிளக்க பண்ணி அவர்களை அதம் பண்ணி போடுவேன் என்று சொல்லவில்லை. மோசேக்கு உள்ளாக தேவன் இருந்தார். மோசஸ் was called, Aaron was called. லேவி கோத்திரம் அழைக்கப்பட்ட ஒரு கோத்திரம். நீ நான் அழைக்கப்பட்ட கோத்திரம், தேவனுக்காக அழைக்கப்பட்ட கோத்திரம். அப்போ ஆண்டவர் சொல்லாமலே மோசேக்கு சொல்லுகிறான், மற்றவர்கள் நடப்பது போல அல்ல, பூமி பிளந்து வாய் தன் எல்லாரையும் விழுங்கி போட்டதனால் இது யார் செய்தார் என்று அறிந்து கொள்வீர்கள். மோசே பேசினான், கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. When Moses spoke, God did it. எலியா சொன்னார், நான் தேவனுடைய மனுஷனானால் இவன் 50 பேரையும் அக்கினி வந்து கொளுத்தி போடட்டும். அவ்வளவுதான். வானத்தில் அக்கினி தேவன் அனுப்பினார், அவர்கள் கொல்லப்பட்டார்கள். மீண்டும் 50 பேர் வந்தார்கள். இவன் சொன்னால், நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி அவர்களை பற்றி கொள்ளட்டும். There was no prayer communication between Elijah and God. There was no communication between Moses and God for any particular thing. ஒரு சில தேவனுடைய பழிவாங்கிற காரியங்களில் மோசே உட்கார்ந்து தேவனிடத்தில் கேட்கவில்லை, ஜெபிக்கவில்லை. எலியா உட்கார்ந்து மோசேயிடத்தில் கேட்கவில்லை, ஜெபிக்கவில்லை. மாறாக நாவிலிருந்து பிறந்ததை கர்த்தர் செய்து முடித்தார். They had the depth of relationship. ஒரு உறவின் ஆழத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர் சொன்னார், அவ்வளவுதான். பூமி திறந்தது, வாயை திறந்து அவர்கள் வீடுகளை, கோராகுக்கு உரிய எல்லா மனிதரை, the people of Korah, அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களை உண்டான யாவற்றோடும் கூட விழுங்கி போட்டது. பூமிக்கு உயிர் இருக்கா? இல்லை. திமிங்கலத்துக்கு உயிர் இருக்கு, யோனாவை கவ்வி போட்டது. பூமிக்கு உயிர் இல்லை, ஆனால் கர்த்தர் உயிரை கொடுத்து பிழிந்து விழுங்கி போட்டுச்சான். அப்போ பூமிக்கு நாக்கு இருக்கு, இழுத்து உள்ள போட்டுச்சு. சரி, இப்போ மோசே ஆரோனை பார்க்க, ஆரோன் கவா ஓடியா, தூப கலசத்தை எடுத்து அதில் தூப வர்க்கத்தை போட்டு ஜனங்கள் மத்தியில் ஓடு, தயவு செய்து நிற்காது, ஓடு, அங்கே வாதை தொடங்கி விட்டது என்று சொன்னார். சொன்னது யாரு? ஜனங்கள் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வியூவர்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தை அது வியூவுக்கு தான் அதிக போட்டியாக இருக்குது. யூடியூப்பில் ஒன்று போட்டுட்டா அதில் எவ்வளோ வியூ வருதுன்னு பார்க்கலாம். அதனால் கெஞ்சுறாங்க, வியூ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே வியூவர்ஸ் எல்லாம் சுற்றி லேக்ஸ் கணக்கில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 254 பேர் விழிக்கு போட்டது. ஓகே, வியூவர்ஸ் இருக்க சபைகளில் வியூவர்ஸ் உண்டு. அப்படியே இருப்பாங்க, என்ன நடந்தாலும் அசைய மாட்டான். சத்தியம் பேசினாலும் அசைய மாட்டான், கர்த்தர் பேசினாலும் அசைய மாட்டான், அபிஷேகம் பெற்றாலும் அசைய மாட்டான். இது வியூவர்ஸ். அவருக்கு என்ன நடக்குது, அவங்களுக்கு என்ன நடக்குது எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆரோன் மோசே சொன்னபடி தான் ஆரோன்னு செஞ்சார். அல்லேலூயா. ஏனென்றால் மோசே கொடுக்கப்பட்டவன், ஆரோன் கொடுக்கப்பட்டவன், மோசே அழைக்கப்பட்டவன்.
God spoke to Moses, you come for ministry. That is why I'm happy about this ministry. யார் கை வைத்து கர்த்தர் இன்று முதல் உன்னை பாஸ்டராக அபிஷேகம் பண்ணுகிறோம், உன்னை ரெவரண்டாக அபிஷேகம் பண்ணுகிறோம், சரணைக்கார ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கிறார், நீ ஊழியக்காரன் சொல்லவே இல்லை. அந்த காலிங்கில் தான் நீங்களும் இருக்கீங்க. யூ ஹாவ் டு பி வாட் டு சே, கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட். கர்த்தர் நன்றி செலுத்துகிறவர்களாக நீங்கள் நிற்கணும். மோசே வாஸ் கால்டு, கர்த்தர் கூப்பிட்டார். நீ வா, அது வரை நான் தெத்துவாயேன். நானும் யுக்கம், உனக்கு என்ன இந்த ஆரோனை வச்சுக்கோ. கர்த்தர் கொடுத்தார். எதற்கு கொடுத்தார்? ஊழியம் செய்ய. கர்த்தர் உன்னை கொடுத்துருக்கிறது இந்த ஊழியத்தை நிறைவேற்ற. நான் பேசுவேன் அல்லது மெய்ப்பர் பேசுவார், மந்தை கேட்கணும், அல்லது ஆரோன் கேட்கணும், ஆரோன் செயல்படணும். யூ ஹாவ் டு மூவ். ஸோ கொடுக்கப்பட்டவன் அழைக்கப்பட்டவனுக்கு கீழ்ப்படிந்து தூப கலசை எடுத்து போட்டு ஜனங்களுக்காய் பாவ நிவர்த்தி செய்கிறான். பண்ணி ஓடி போய் அடித்து செத்து போனவர்களுக்கும் உயிரோடர்களுக்கும் நடுவில் போய் தூப கலசத்தை வைத்து கொண்டு நிற்கிறான். அது பலி, இட்ஸ் அ சாக்ரிஃபைஸ். அந்த தூப வர்க்கத்தை இடுகிற பொழுது அந்த வாசனை கர்த்தர் முகர்ந்து கொள்ளுவார். உடனே வாதை நிறுத்தப்பட்டது. 48வது வசனம், செத்தவர்களுக்கும் உயிரோடர்களுக்கும் நடுவே நின்றான், அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. சரி, இப்போ இது எவ்வளோ நேரம் ஆகியிருக்கும்? கொஞ்சம் அப்ராக்சிமேட் எடுத்து பார்க்கலாமே. ஜனங்கள் வியூவர்ஸ் நிற்கிறாங்க, ஓகே ஃபைன். அங்கே ஒரு கூட்டம் அழிந்த பூமி விழுங்கி போட்டது. அது விழுகிற உடனே பார்த்தா இங்கே இருக்க ஜனங்கள் எல்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. வியூவர்ஸ் எல்லாம் அழிகிறாங்க. வியூவர்ஸ் பார்த்துட்டு ஒளிஞ்சிடறாங்க, அவங்கெல்லாம் அழிகிறாங்க. அப்போது இந்த தூப கலசத்தை இவன் ஓடி போய் இந்த ஆரோன் அந்த தூப கலசத்தை எடுத்து அதில் தூப வர்க்கத்தை போட்டு அதை கொளுத்தி கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகியிருந்திருக்கும்? ஒரு 10 நிமிஷம், சரி ஒரு அரை மணி நேரம் ஆகட்டுமே வச்சுக்கலாம், ஒரு ½ அன் ஹவர் கூட ஆகிருக்கட்டும். ஏன்னா அது போட்டு தீ போட்டு நல்லா ஊதி இருக்கணும் இல்லையா? அல்லது அங்கே இருந்து கொண்டு விளக்கில் இருந்து கூட அவன் அந்த அந்த புகை போடுறதுக்குரிய தேவையான கறிக்கொட்டைகளுக்கு அதெல்லாம் போட்டு வந்திருக்கலாம். எரிந்து கொண்டிருந்தது கூட எடுத்து கொண்டு வந்திருக்கலாம். ஸோ அப்படி கொண்டு வந்திருந்தாலும் 5லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகிருக்கும். அவ்வளோதான். ஓடுவதற்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியாது. அது ஒரு 10 நிமிஷம் கூட வச்சுக்கலாம், ஒரு 10 to 15 minutes. அதற்குள்ள வாதி ஜனங்களை அடித்தது. 49வது வசனத்தில், கோராகின் காரிய நிமித்தம் செத்தவர்கள் தவிர, கோராகனுடைய காரியத்தில் 254 தவிர வாதையினால் செத்து போனவர்கள் 14,700 பேர். அப்போது இந்த வாதை 14,700 பேர் சாகிறதுக்கு காரணம் இந்த நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த 254 பேர் நேராக வந்து எதிர்த்தாங்க. ஆனால் இந்த வாதையில் செத்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க உள்ளத்தில் நியாயம் தீர்த்துட்டு இருந்தாங்க, வெளியில் பேசலை. மோசஸ் வசரம் ஊழியக்காரனை குறை சொல்லுவாங்க. நான் என்றைக்குமே அவங்க எல்லாருக்குமே வார்னிங் கொடுத்துருக்கேன். நிச்சயமாக நீங்கள் அதில் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். நல்லவனோ கெட்டவனோ எந்த ஊழியக்காரனையும் நம்ம பேசக்கூடாது. என்னை சேர்த்து தான். என்கிட்ட எதனால் நீ நேரம் என்கிட்ட பேசலாம். யார்கிட்டையும் குறை பேசாத, மற்றவங்கள்ட்ட குறை பேசாத. எந்த ஊழியரை பற்றி அவன் பாடட்டும் ஆடட்டும். இன்றைக்கி பெரிய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிரச்சனையே இதுதான். கர்த்தர் சொல்கிற வேலையை செய்கிறத விட்டுட்டு தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு அங்கே ஒரு யுத்தமே ஆரம்பித்து முடிவில் கர்த்தர் நாம தூஷிக்கப்பட்டு போயிருக்கு. நமக்கு ஆச்சரியம் இருக்கு, இவர் அப்படி பேசினார்ன்ற அளவுக்கு போய் செய்தி மேலே கர்த்தரோட கொடுத்துருக்க வேலையை மட்டும் செய்யணும். தூப கலசை கொண்டு போய் நிறுத்தணும். அதுக்கு தான் நீர் அழைக்கப்பட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் திங். அடுத்து 50வது வருஷம் பாருங்கள், முதல் வார்த்தை வாதை நிறுத்தப்பட்டது. இந்த அதிகாரத்தை இந்த 2 வார்த்தையில் நம்ம பார்க்க முடியும். 48 மற்றும் 50ஆம் வசனம் 2 சொல்லுது, the plague was stayed, the plague was stopped. வாதை நிறுத்தப்பட்டது. என் அன்பு பிள்ளையே, இந்த வாதை நிறுத்துவதற்கு தான் நீயும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகமே இப்போ நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் பாருங்கள். வேலை இல்லாமல் பல லட்சம் பேர். போன வருஷம் இன்ஜினியரிங் முடித்த ஏறக்குறைய 3,60,000 பேர் இன்னும் வேலை கிடைக்கல. 2025 முடித்தவங்க 2026 ஏறக்குறைய 2,80,000 பேர் நினைக்கிறேன் இன்னும் வேலை கிடைக்கல. ஆனால் இந்த வருஷம் அப்ளிகேஷன் போட்டதே ஃபஸ்ட்டு டேயே 1,70,000 பேர் இன்ஜினியரிங் வந்து நிற்கிறாங்க.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், மொத்தமாக எடுத்த 5 லட்சம் பேர் இன்றைக்கு வேலை இல்லாமல், ஒரு சிலர் மட்டும் வேலை கிடச்சிட்டு மற்றவங்க பிஸ்னஸ் போயிட்டு மற்றவங்க வேலை செய்ய முடியாமல் ரொம்ப வேதனையில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஒரு பக்கம் வேலையில்லா தன்மை, ஒரு புறம் விலைவாசி ஏற்றம். ஏற்றத்தை பேசிக்க 1 கிலோ அரிசி 300 ரூபா வரப்போகுது. இந்த எல் நீனோ, எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? எல் நீனோ படிச்சிங்களா? ஒரு பெரிய அக்கினியின் ஒரு வறட்சி வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவை எட்டுவதற்கு சில நாட்கள் தான் இருக்கிறது என்ற அளவிற்கு அந்த எல் நீனோவினுடைய தாக்கம் இருக்கிறது. அதனுடைய தாக்கம் வந்தால் நமக்கு சாப்பாடு கிடைக்காது, பஞ்சம் உண்டாகலாம், கடும் வறட்சி உண்டாக போகிறது. கண்டிப்பாக மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் தண்ணீர் இருக்காது. அதனால தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு கிராமத்துலேருந்து தெரிஞ்செடுத்து சின்ன இடத்துல வச்சுருக்காரு. கர்த்தருக்கு பயப்படாமல் போதும். இந்த எல் நீனோ வரும்பொழுது there will not be water, தண்ணீர் இருக்காது, பஞ்சம் வருது. வெனிசுலா இவ்வளோ பேர் மறித்து போயிட்டாங்க. அங்கே சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு நாளைக்கு 150 பேரை கொண்டுட்டுருக்குறாங்க கிறிஸ்தவர்களை. ஜஸ்ட் கொலை, கேஷுவலாக கொலை பண்ணி ஒரே இந்த புல்டோசர் வைத்து அதில் போட்டு பேக் பண்ணி செத்துக்கிட்டு இருக்காங்க எவ்ரிடே. போதகர்கள் வந்து அழுதுகிறாங்க. போதகர்கள் கல்லறையிலேயே உட்கார்ந்துருக்காங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? கொஞ்சம் நிலைமை நினச்சி பாருங்களேன். போதகர்கள் கல்லறையில் கல் மேலே உட்காந்து பைபிளோடு உட்காந்து தூங்காமல் கொள்ளாமல் உட்காந்துருக்காங்க. ஏன்னா பாடி வந்துக்கிட்டே இருக்குது, வெட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க கிறிஸ்தவனை. வாதை தேசம் எங்கும், வாதை உலகம் எங்கும். நம்முடைய பொறுப்பு என்ன? ஆரோனே, ஊழியர் மோசைக்கு கொடுக்கப்பட்ட ஆரோனே, உன் தூப கலசத்தை எடுக்க வேண்டிய நேரம் இது. உன் தூப கலசத்தை எடுத்து இந்த வாதை நிறுத்துவதற்கு தான் கர்த்தர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டார். இந்த வாதைகளை விட்டு நம்முடைய காரியம், நான் என்னுடைய காரியம், எனது வீட்டின் காரியம். அடுத்து ஒரு ஸ்டெப்பு நம்ம இன்னும் வைக்க மாட்டேங்கிறோம். ஒரு வைராக்கிய கர்த்தருக்கென்று நம்ம இன்னும் செய்யலைங்கிற உணர்வு இல்லாத அளவிற்கு நாம் இந்த உலகத்தில் பிடிக்கப்பட்டு போயிட்டோம். சுற்றிலும் வாதை, அயல் வீட்டில் வாதை, அயல் பட்டணத்திலே வாதை. இரண்டாவதாக 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். 2 சாமுவேல் 24. இங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது, கவனித்துக் கொள்ளுங்கள். தாவீது ராஜா யோவாபை அழைத்து சென்சஸ் எடுக்க சொல்றாரு. போய் எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார்கள், யுத்த புருஷர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதை பார் என்று. உடனே யோவாப் என்னும் தேவனால் கொடுக்கப்பட்ட மனிதன், நல்லா கவனிச்சிங்கன்னா, தாவீது அழைக்கப்பட்டவன், யோவாப் கொடுக்கப்பட்டவன். யாருக்கு? தாவீதுக்கு. அப்போது நீங்கள் அப்புறமா வாசிக்கலாம். நான் உங்களுக்கு காரியத்தை ஷார்ட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். தாவீது சொல்லுகிறான், சென்று யுத்தத்தில் உள்ளவர்கள் எவ்வளோ பேர் நீங்கள் பார்த்து எண்ணி கவுண்ட் பண்ணிட்டு வாங்க, சென்சஸ் எடுத்துகிட்டு வாங்க. உடனே யோவாப் சொல்கிறான், ஐயோ ராஜாவுக்கு இது தூரமாக இருப்பதாக. ராஜா, ஆண்டவருக்கு நிறைய கொடுத்துருக்கிறாரு, இதை எதுக்கு செய்யணும் அப்படின்னு கேட்குறான். வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக இருந்ததான். என்றாலும் நான் சொன்னபடி செய். ஏன் சொல்வார் தெரியுமா ராஜா? பிசாசு அவனை ஏவி விட்டானான். ஏன்? இவர் சங்கீதம் எழுதுகிறவர் சங்கீதம் எழுதணும், பாட்டு பாடணும், யுத்தம் பண்ணணும், தேசத்தை பாதுகாக்கணும். இவர் மொபைலை போய் உட்காந்துட்டு மொபைலில் வச்சுட்டு உட்காந்துருக்காரு இல்லையா? ஃபஸ்ட்டு அவருக்கு அந்த வேலையை விட்டுட்டு போய் நீ தேவையில்லாத ஒரு காரியத்தை டைம் செலவு பண்ணுறது, உப்பரிகையில் சுற்றுறது தேவையா? கர்த்தர் சொன்னால் செய்ய வேண்டியதானே? யுத்தத்தில் நின்று யுத்தத்தை நடத்த வேண்டியது ராஜா. இவரெல்லாம் கீழே உள்ள எல்லா சேனையும் அதிபதியில் அனுப்பி விட்டுட்டு இவர் ரிலாக்ஸ் பண்ணுறாரு. ரிலாக்ஸ் பண்ணுற நேரமாக உனக்கும் எனக்கும்? போய் உப்பரிகளை சுற்றினார். தேவையில்லாத வேலை செஞ்சப்போ தேவையில்லாதது கண்ணில் பட்டுச்சு. தேவையில்லாதது கண்ணில் பட்டு தேவையில்லாத ஆசை வந்தது. தேவையில்லாத ஆசை வந்து ராஜ்யத்துக்கு சாபத்தை கொண்டு வந்தது. தேவையில்லாதது. யோவாப் சொன்ன, ஐயா இது வேண்டாமே, கர்த்தர் இன்னும் நிறைய கொடுப்பாரு, நான் சொன்னபடி செய். அவ்வளோதான். யோவாப் போனார். 9 மாதம் சென்சஸ் எடுக்கிறார். எடுத்து கொண்டு வந்து 9ஆம் வசனத்தில் யோவாப் இலக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான். இஸ்ரவேலிலே பட்டை உருவத்தக்க யுத்த சேவகர் 8 லட்சம் பேர் இருந்தார்கள். யூதா மனுஷர் 5 லட்சம் பேர் இருந்தார்கள். 13 லட்சம் இருந்தார்கள். சரி, ரைட்டு. இப்போ என்னாச்சு? கர்த்தர் காலையில் தீர்க்க தரிசனத்தை பேசிட்டு 12ஆவது வருஷத்தை பார்த்தா, நீ தாவீதுட்டு போ, 3 காரியங்களை அவன்கிட்ட கேளுக்கிறார். அப்போது தீர்க்க தரிசி வந்து கவனிக்கிறீங்களா, காத்தின்னு தீர்க்க தரிசி வந்து ராஜாட்ட வந்து சொல்கிறார்,
எப்பா நீ தவறு பண்ணிட்ட, இப்போ 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது, அதில் 3 காரியம் இருக்குது, அதில் நீ எதை எடுத்துக்கிறேன்னு சொல்லு. இது கர்த்தரால் வரப்போகிற ஒரு வாதை, அ பனிஷ்மெண்ட் ஃப்ரம் காட். ஒருவன் செய்ததுக்கு எவ்வளோ பேர் மறிக்கணும், ரத்தக்கரை. நம்ம ஒரு ஆள் செய்கிற தவறுக்கு முழு ஊழியம் அடிபடும், ரத்தக்கரை. வாய் பேசி பேசி ரத்தக்கரை, மொபைல் பார்த்து பார்த்து கண்ணு குருடு, வேதத்தை தூக்காம கையில் குஷ்டரோகம். அந்த ராஜாவை பார்த்துட்டு இப்போ காத்தின தீர்க்கதரிசி வந்து கேட்குறாரு 13வது வசனத்தில், உங்களுடைய தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம் வரணுமா, அல்ல 3 மாதம் சத்துரு உன்னை துரத்தட்டுமா, இல்லை தேசத்தில் 3 நாள் கொள்ளை வரணுமா? என்ன உத்தரவு நான் கர்த்தர்கிட்ட கொண்டு போகணும்? பாருங்க, தீர்க்கதரிசி இல்லாமல் ஒரு ராஜாவே கிடையாதுயா. ராஜாவாக இருந்தாலும் தீர்க்கதரிசிக்கு கீழே தான் இன்னைக்கு வரைக்கும். நீ நானும் ஜெபிக்கிறதுனால அரசியல் ஆசீர்வதிக்கப்படும், நம்மை ஆளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த பெரிய பொறுப்பை விட்டுட்டு நான் வாழலாமா ஐயா? வாழலாமா? 3 காரியத்தை கற்றுக் கொடுத்தது உனக்கு என்ன வேணும்? அப்பொழுது இது என்னவா, அப்போ தான் இந்த ராஜாவுக்கு கண்ணு திறக்குது. பீலையாம் கழுதைக்கு கூட கண்ணு முன்னாடி திறந்தது, இவருக்கு லேட்டாக திறந்தது. திறந்தோடனே கேட்குறாரு, ஐயோ நான் கொடிய இடுக்கண்ணில் சிக்கியிருக்கிறேன். சொல்கிற வார்த்தை பாருங்க, கொடிய இடுக்கண்ணில் சிக்கியிருக்கிறேன், இதை அவன் எஸ்கேப் ஆக முடியாது. அவருடைய கையில் நான் விழுகிறேன், அவருடைய இறக்கங்கள் பெரிது, மனுஷர் கையில் விழக்கூடாது மாத்திரம் ஒரே ஒரு ஜெபம் பண்ணுறேன், அவ்வளவுதான். அன்றைக்கு நடந்தது என்ன? ஆண்டவர் கொள்ளை நோயை வர பண்ணினார். அதனால தான் முதல் 15வது வசனம், அதனால் தான் முதல் பெயர்செபா மட்டும் உள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். 70,000 people died because of disobedient of a called one. அழைக்கப்பட்டவனுடைய கீழ்ப்படியாமையினால் 70,000 பேர் செத்து போனார்கள். உடனே காத்து வந்து தாவீதுக்கு சொல்ற, உடனே போ, நம்முடைய அர்வனாமனுடைய தோட்டத்திற்கு போய் ஒரு பலிபீடத்தை கட்டு. உடனே ஓடி போய் அர்வனாமன் தோட்டத்தில் அவன் கேட்குறான், நான் இதில் ஒரு பலிபீடம் கட்டிக்கிறேன். அர்வனை சொல்ல, தாராளமாக எடுத்துக்கோ, தாராளமாக எடுத்துக்கங்க. அவன் சொல்கிறேன், இல்லை கர்த்தருக்கு நான் ஓசியில் வாங்க மாட்டேன். பரவாயில்ல, கர்த்தருக்கு சொல்கிறேன், ஜீசஸ் எம்பரிசஸ் போல் அவனும் தரிசனம் பெற்றுவேன், நான் ஓசியில் வேண்டாம், கர்த்தர் எனக்கு கொடுக்கட்டும். இது எவ்வளவு? அவன் இல்லை இதை வாங்கி கூட முடியும் எடுத்துக்க முடியும், பாருங்க நலமானதே செய்யும். எப்படி ஆனாலும் அவன் எல்லாவற்றையும் கொடுத்து, மாடுகளை கொடுத்து, நுகத்தடிகளை கொடுத்து அங்கு கர்த்தரிடத்தில் பலி செலுத்துகிறான். 25வது வசனம், தாவீது கர்த்தர் பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிபீடத்தை கட்டி அவன் செலுத்துகிற முதல் காரியம், ஒவ்வொரு ஜெபத்திலையும் அழைக்கப்பட்ட நீயும் நானும் செய்ய வேண்டியது சர்வாங்க தகன பலி. நீ மொபைலை 1.5 மணி நேரம் பார்த்துட்டு கர்த்தர்ட்ட வந்தீங்கன்னா ஜெபம் கேட்கப்படாது. 2 மணி நேரம் நெட்டில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வேலைகள் செய்கிறது வேறு, டியூட்டிஸ் வேறு, தேவையில்லாமல் நேரம் செலவு பண்ணுறது, அதுக்கு பேர் டைம் பாஸா? டைம் பாஸு. நமக்கு டைம் பாஸுக்கு டைம் இல்லை பாஸு. சர்வாங்க ஜபம்னா எனக்குள்ள எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து என் முழு சரீரத்தையும் அப்படி சர்வ அங்க பலிபீடத்தை செலுத்துகிறான். சமாதான பலி. ஆண்டவரே நான் தவறு செஞ்சுட்டேன், என்ன பண்ணி கர்த்தரோட ஒப்புரவாகிறான். ஒப்புரவை சமாதான பலிகளை செலுத்தினான். சரி, இப்போ செலுத்தினான். வாதை வந்தது இவனுக்கா தேசத்துக்கா? தேசத்துக்கு. ஆனால் இந்த பலிகளை செலுத்தின பொழுது 25வது வசனம், அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காய் செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டு அருளினார், இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. நம்முடைய ஜெபம் எல்லாவற்றையும் முழு சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து தான் நம்ம சமாதான பலிகளை செலுத்தி ஜெபிக்கிற ஜெபம் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த பலியை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அதனால தேசத்தின் வாதை நிறுத்தப்பட்டது. இன்றைக்கி உலகமெங்கெல்லாம் ஒவ்வொரு தேசத்தில் நடக்கிற வாதைகளை நிறுத்தக்கூடிய அதிகாரம் அழைக்கப்பட்ட உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நம்ம ஜெபம் எவ்வளோ நேரம் இருக்குது? வேதனை இல்லை. நீங்கள்
உண்மைக்கு என்னை தகப்பனாக ஏற்றுக்கொண்டு இருந்தீங்கன்னா, உங்களுடைய தகப்பனாக வச்சுருந்தீங்கன்னா என்னை மெசேஜ் பண்ணுங்க பார்க்கலாம். டேடி நிச்சயமாக நான் குறைஞ்சது 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிடுறேன், 1 மணி நேரம் இந்த வேதத்தை வாசிக்கிறேன், அனுப்புங்க, நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். அட்லீஸ்ட் ஐ ஸ்பெண்ட் 1 hour a day. தேவனோடு 1 மணி நேரம் தனியாக செலவு பண்ணுறேன், வேதவசம் தனியாக செலவு பண்ணுறேன், 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன். அனுப்புங்க, நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். உங்களை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பார் கர்த்தர். உன் தரிசனத்துக்கு கீழ்படிச்சா யா வாதையா வாதை. உலகத்தில் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மாவட்டங்களில் பயங்கரமாக இருக்குது. மதுரையில் பயங்கர கொலையும் ஆக்சிடெண்ட்டும். திருப்பூர் சொல்லவே வேண்டாம். அதான் இப்போ ஏசு அரவணைக்கிற லிஸ்ட் நம்பர் 1 லிஸ்ட்லேயே நிற்கிது திருப்பூர். போன வாரம் பார்த்துப்பீங்கன்னா செய்தியில் எவ்வளோ செய்தி இல்லை, திருப்பூர் தான். என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது, என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. வேசித்தனத்தில் திருச்சி நம்பர் 1ன்னு வந்திருக்கு. எனக்கு ஆடி போயிட்டேன். என்னடா இது, மறைமுகமாய் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் வேசித்தனம் பண்ணுவது திருச்சி மாவட்டம் முதலிடம் தெரியுமா? ஹோசூர் கர்த்தரை பணத்தில் ஏமாற்றுகிற முதலிடம் ஹோசூர். ஆவியார் பேசினாரு. நம்மளாம் எங்கே வந்து மாட்டிருக்கோம் பார்த்தீங்களா? தாவீது சொன்னது போல நம்ம கொடிதான இடுக்கண்ணில் மாட்டி இருக்கிறோம், சிக்கி இருக்கிறோம். நம்முடைய பலி தேவனுக்கு உகந்த பலியாய் மாறணுயா. இன்னைக்கு 70,000 பேர் செத்துட்டாங்க. தாவீது சொல்ற, ஆண்டவரே உம்முடைய கரத்தில் விழுகிறேன், யூ டூ வாட் எவர் யூ வாண்ட். நான் தவறு செஞ்சுட்டேன், ஆனால் ஜனங்களை கொல்லாதீங்க. அவன் கேட்கல. ஆண்டவர் 3 காரியம் கேட்டார். கொள்ளைகளை வர வைக்கவா, இல்லை பஞ்சம் உண்டாகட்டுமா, சத்துரு ஒன்றை துரத்தட்டுமா? சத்துரு என்ன துரத்தினாலும் பரவாயில்ல ஆண்டவரே, என் ஜனங்களை விட்டுருக்கேன். கேட்கவில்லை. அவன் அபிஷேகம் பெற்றவன் தான், தேவனோடு பேசுகிறவன் தான், ஆசாரியர்களை உருவாக்குகிறவன் தான், சங்கீதங்களை எழுப்பினவன் தான். சரக்கு வேலை செய்யல. ஏன்னா ஆசாரியன் தேவையில்லை, என்னால் முடியும், நான் ஜெபிச்சா கர்த்தர் கேட்பாரு, நான் சொன்ன கட்டளை, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எல்லாம் பேசிட்டு இருந்தார். போட்டாரு கர்த்தர். உனக்கு ஒரு சுயத்தினால அடிச்சு எழுந்து வந்து போச்சு இஸ்ரவேல். 70,000 people were consumed. அதன் பிறகு அப்போ தான் வலிக்குது. ஐயோ, என்னுடைய பிரியமானவர்கள் எல்லாம் இழந்துட்டேனே. இந்த 70,000 பேர் அவனை சேவித்தவர்கள் இல்லையா? அவனை சேவித்தவர்கள், ராஜாவை சேவித்தவர்கள். வீட்டில் அப்பப்போ கொண்டு ஆகாரத்தை கொடுப்பாங்க, டிஃபனை கொடுப்பாங்க, ராஜாவுக்கு இதை கொடு, கிஃப்ட் கொடுப்பாங்க. நேசித்த 70,000 பேர் இழந்த உடனே துடிச்சு வந்து நிற்கிறான். ஆண்டவரே, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். இப்போ பலி செலுத்துறாங்க ஐயா. ஆனால் பரவாயில்ல, கர்த்தர் இரக்கமுள்ளவர். அந்த பலியை கேட்ட உடனே முழு தேசத்தினுடைய வாதை நிறுத்தப்பட்டது. லீவ் யுவர் செல்ஃப். உன் சுயத்தை இழந்து போ, உன் சுயத்தை இழந்து விடு, சுய முடிவுகளை இழந்து விடு, சுய ஞானத்தை இழந்து விடு. People are getting the plague. ஜனங்கள் வாதையை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். You and I are responsible for this. நம்முடைய ஆவிக்குரிய குறைவுகளுக்கு இவைகள் எல்லாவற்றிற்கும் கிறிஸ்தவனே நீயும் நானும் தான் காரணம். வாதை நிறுத்துவதற்கு கர்த்தர் உன்னை எழுப்ப விரும்புகிறார். எழும்பி ஓடிவா, எழும்பி ஓடிவா. வந்து ஜீவ பலியை செலுத்து, தூப கலசத்தை கொண்டு வந்து நிறுத்து. வாதை நிறுத்தப்படும், வாதை நிறுத்தப்பட வேண்டும். கண்ணீரோடு ஓடிவா. நம்முடைய குடும்பங்கள் எவ்வளோ வேதனை தெரியுமா? ஒவ்வொருத்தர் வீட்டில் எவ்வளோ வேதனை தெரியுமா? எவ்வளோ காரியங்கள் நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்காமல் இன்னைக்கு நிற்குது தெரியுமா? வாதை. We have no time to understand that. My problem, my issue. என்னுடைய பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கை. எத்தனை வீட்டில் வறுமை இருக்குது தெரியுமா? எத்தனை வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை வீட்டில் வேலை இருந்து பிரயோஜனம் இல்லை தெரியுமா? எத்தனை வீட்டில் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பட்டவங்க இருந்தும் வீட்டில் அசைவு இல்லைங்கிறது தெரியுமா? நமது பலிபீடத்தில் சர்வாங்க தகன பலி செலுத்தப்பட வேண்டும். We have to offer ourselves as a true living sacrifice offering. அப்பொழுதுதான் வாதை நிறுத்தப்படும். ஆனால் என்ன வாதை நடக்குங்கிறத அறிந்து கொள்ளணும். 3ஆவதாக சங்கீதம் 106வது அதிகாரம் 30வது வசனம். Psalms 106 verse 30. தங்கள் கிரியைகளினால் அவருக்கு
கோபம் மூட்டினார்கள். ஆண்டவரை கோபம் மூட்டி விடுவது. ஆகையால் வாதை அவர்களுக்குள் வந்தது. வசனம் சொல்றது புகுந்தது. 29. அப்பொழுது பினெகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான். அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. And stood up Phinehas and executed judgment, and so the plague was stayed. என்ன நடந்தது? என்னாகும் 25வது அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். கையில் எடுத்துக்கொள்ளுங்க. 6வது வசனத்திலிருந்து சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பதாய் அழுது கொண்டு நிற்கிறாங்க. கவனித்துக் கொள்ளுங்க. ஆவியானவருக்கு மகிமையுண்டாகட்டும். தேங்க்யூ லார்ட். தேவ பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். இட்ஸ் அ வர்ஷிப்பிங் பிளேஸ். பார்த்தீங்களா? ஐக்கிய ஃபெல்லோஷிப். இதில் ஒரு கூட்டம் சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பதாக அழுது கொண்டு நிற்கிறாங்க. ஆனால் அவர்கள் கண்கள் இவ்வளோ பேருக்கு முன்பதாக இஸ்ரவேல் புத்திரன் ஒருவன் மீதியானிய ஸ்திரியை அழைத்து கொண்டு வந்தான். உள்ளே கொண்டு வரான் பாருங்க. ஒரு வேசியை உள்ளே கொண்டு வர்றான். வேசித்தனம் பண்ண போகிறான். உடனே ஆசாரியனாகிய எலியாசா, நல்லா கவனிங்க. இந்த சப்ஜெக்ட் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா எத்தனை பேர் மெசேஜை திருப்பி கேட்குறீங்கன்னு தெரியலை. கேட்குற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த கிருபைகளை தருவார். இங்கே என்ன நடக்குது? அங்கே தேவனை ஆசரித்து வர்ஷிப் நடக்கும்போது ஆசாரியன் அங்கேருந்து பார்க்குறார். பார்த்துட்டு எலியாசர் ஒரு பெரிய ஈட்டியை எடுத்துக்கொண்டு இங்கே ஆராதனை நடத்துக்கு அவனுக்கு பாருங்க என்ன உலகத்தின் ஆசை எப்படி பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா? அதான் சொன்னேன், யூ ஹேவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த சர்வீஸ் ஆஃப் காட். ஜெபத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. சந்தோஷமாக இருங்களேன். நமக்கு என்ன பிரச்சனை? வர முடியலையா? ஒரு மெசேஜ் பண்ணுங்க, டாடி இன்னைக்கு வெளியில் இருக்கிறேன், கடையில் இருக்கிறேன். அதெல்லாம் அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் எங்கே போனாலும் ரிட்டர்ன் வரலாம், வர முடியும். வர முடியாத சூழ்நிலை தான் பரவாயில்லை. ஆனால் அதிகாலை ஜெபத்தை விடக்கூடாது இல்லை. மாலை ஜெபத்தில் வேலையில் போகிற நீங்கள் கலந்துக்கிட முடியாது. ஆனால் வீட்டில் இருக்க கலந்துக்கலாம்ல. ஹேவ் த டைம். 5:45 போய் இன்றைக்கி போட்டு வைங்க. 17:45 அலாரம் எவ்ரிடேன்னு அதில் இருக்கும். 5 நாள் ஒரு கிளிக் மாத்திரம் பண்ணி வைங்க. 5:45 டின்னு அடிக்கும், டம்முன்னு அடிக்கும். எழுந்து ஓடி வந்துடுங்க. ஆசரிக்கிற நேரம். இந்த ஆசரிக்கிற நேரத்தில் ஆசரிப்பு எல்லாம் சேர்ந்து தேவனை துதித்து தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த வசனம் சொல்லுகிறது, கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆசரிப்பு கூடத்தில் நின்று ஐயோ எங்கள் தேசத்தை ரட்சியும், எங்கள் குடும்பங்கள் அழியுதுன்னு ரட்சித்து கொண்டிருக்கிற வேளையில் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற பிசாசு இச்சையை தூண்டி ஒரு மீதியான ஸ்திரீ இழுத்துட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறான். அப்போது நின்று தேவனை தொழுது கொண்டிருக்க வேண்டியது ஆசாரியன். அழுது கொண்டிருக்கிற ஜனங்களுடைய வேதனையில் தவித்து கொண்டிருக்கிற ஆசாரியனை. அது யார்? பினெகாஸ் இல்லைப்பா, நீங்கள் நானுமா இருக்கணும். There are crying everywhere. அழுகையின் குரல் கத்தி கொண்டிருக்கும் பொழுது பினெகாஸ் உடனே ஒரு ஈட்டி எடுத்துட்டாரு. அவனுக்கு போய் வேசித்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நேராக போய் அந்த பலத்துக்காய் நான் தேவனை துதிக்கிறேன். அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவத்தக்க ஆவியில் நிறைந்தவனாய், எலியாவின் பலமுடையவனாய், சிம்சோனுடைய பலமுடையவனாய் ஒரே குத்து. அவ்வளவுதான். உருவி போய் 2 உடம்பை தாண்டி பூமியில 2 அடியோ 5 அடியோ பாய்ந்து உள்ள போய் குத்தி நினைச்சியா. இப்போ வசனத்தை வாசி. 8வது வசனம் கடைசி வார்த்தை. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. The plague was stayed from the children of Israel. இதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஆராதனை நடந்து கொண்டு இருக்கு. இவன் கூட்டிட்டு போறான். ஆரோன் யோசிச்சுட்டே இருந்து, ஆரோனுடைய மகன் பினெகாஸ் நினைச்சிட்டே இருப்பான். ஆரோனுடைய குமாரன், ஐயோ நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, நான் என்ன செய்ய, இதுக்கு என்ன செய்யறது? ஆராதனை நடக்கும்போது துணிகரமாக எல்லாம் பண்ணிட்டு இருக்கானே. வேசித்தனாவி உள்ள வந்திருக்கு, தேவாலயத்துக்குள்ள வந்திருக்கேன், நான் என்ன செய்வேன்? அவனால் ஆராதனை நடத்த முடியல. When a ministry is falling,
ஒரு ஊழியம் குறையுதுன்னா, வல்லமை குறையுதுன்னா, கிரிகள் குறையுதுன்னு உனக்கு தெரியுதா, அதுக்கு நீ தான் காரணம். Not the church. அப்படியே துடிக்கிறான். ஜனங்களை குறித்த பரிதபிப்பு. ஐயோ, இந்த நேரத்தில் இது செய்யலைன்னா இஸ்ரவேல் மேல வாதம் வந்துடும் என்று தெரிந்து ஈட்டியை தூக்கிட்டு ஓடி போனான். எவ்வளோ நேரம்? ரொம்ப போன 10 நிமிஷம். அவன் தேவாலயத்துக்கு புறப்பட்டு போயிட்டான். இவன் எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியல. ஈட்டி எடுத்துட்டு பின்னால் போகிறான். ரொம்ப போன 10 நிமிஷம். அவ்வளோதான்யா, ஒரே குத்து முடிஞ்சிச்சு. இந்த 10 நிமிஷத்தில் அழுது கொண்டிருந்த கூட்டம் ஒரு புறம், உள்ள இச்சையோட வாழ்ந்த கூட்டம் ஒரு புறம். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்றை வந்து நின்று ஆராதிக்குது. ஆனால் உள்ள கர்த்தரே இல்லை. அது ஆசாரியனுக்கு நல்லா தெரியும். ஆசாரியனுக்கு தெரியும் யார் அபிஷேகத்தில் பேசுகிறா, யார் அபிஷேகம் மாதிரி பேசுகிறா, யார் அபிஷேகம் நினச்சிக்கிட்டு பேசுகிறா. எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும், ஆசாரியனுக்கு தெரியும். அதனால தான் நீ ஊழியம் செய்யிட்டு அவனுக்கு சொல்கிறேன். இது நீ செய்ய வேண்டிய ஊழியத்தை தான் கர்த்தர் பேசிகிட்டு இருக்காரியா. வாதை நிறுத்தப்பட்டது. 9வது வசனம். அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். நினைச்சு பாருங்க, 10 minutes 24,000 people died. அந்த ஃபினேகாஸ் கொண்டு போய் அந்த வாதி நிறுத்துவதற்கு இன்னைக்கு ஃபினேகாஸ் தேவைப்படுற ஆண்டவருக்கு. தூப கலசத்தை சுமக்கிறதுக்கு ஆர்வம் தேவை. சும்மா அந்த ஊழியத்தில் இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு நல்ல வேலைக்கு போனோம், நல்லா சம்பாதிச்சோம், நல்ல ஒரு டைத்தை அனுப்பணும், நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தோம், நல்ல ஏழைக்கு ஒரு 100 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம். இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தா ஐயா, அதுக்காக நீ நான் அழைக்கப்படலையா? தூப கலசத்தை கொண்டு போய் மரித்தவர்கள் செத்தவர்கள் நடுவில் நிற்க வேண்டிய கட்டாயத்தில் நீ நான் இருக்கிறோம். ஓடி போய் பலி செலுத்த வேண்டிய நிலைமையில் நீ நான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஃபினேகாஸை போல வேசித்தனத்தை ஒழிக்கிறதுக்கு போய் நிற்கணும். கர்த்தர் சொன்னது கர்த்தருடைய காரியம் இல்லை, நான் வேசித்தனம். கர்த்தர் சொன்னா தட் இஸ் காட்ஸ் வேர்ட். வேதம் முழுவதும் எடுத்துப்பார். பாபிலோன் வேசி, மகா வேசிங்கிறார் கர்த்தர். பாபிலோனுக்கு வேசித்தனம் பண்ணிச்சு. தேவனுக்கு விரோதமாய் பேசியது தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் பேசினாரு, அவள் வேசித்தனம் பண்ணினாள். எனக்கு பிரியமானவள் சொல்றார், இதேவள் எனக்கு பிரியமானவள். நீ ரூபவதி. யாரை பார்த்து சொல்றாரு? மணவாட்டியை பார்த்து சொல்றாரு. ஓ ஜீசஸ் எம்ப்ரேசஸ், யூ ஆர் சோ பியூட்டிஃபுல். நீ எனக்கு பிரியமான ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லுகிற ஒரு மணவாட்டியை நீ நான் வாழ வேண்டும். ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனம். டக்குன்னு எடுக்க நான் வாசிக்கிறேன். ரோமர் 6 and verse 6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவர் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக இருக்கிறானே. நம்ம யாருன்னா, நம்ம பழைய வாழ்க்கை பாவ சரீரத்தை சிலுவையில் அறைந்திருக்கிறோம். அந்த பழைய ஹேபிட் வரவே கூடாது. ஆனால் கர்த்தரை விட்டு போனால் அந்த ஹேபிட் வந்துடும். கடந்த வாரத்தில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன், கவனிச்சிங்களான்னு தெரியல. நீ பாவத்தை விட்டு கர்த்தர் உன்னை ரட்சித்திருந்தால் எப்படியாகிலும் அதை விட்டு ஆண்டவர் பரிசுத்த பாதையை பிடிச்சிக்கோ. இல்லைன்னா எனி மூமெண்ட் மிக ஈஸியாக பழைய பாவத்துக்கு திரும்பிடுவோம். பாவம் மட்டுமல்ல, சுபாவத்துக்கு திரும்பிடுவோம். ஆவிக்குள்ளே வந்துட்டா அவ்வளோதான். ஒரே ஆவி தான், ஒரே பரிசுத்தம் தான். பரிசுத்தம் என்ன ஐயா, எல்லாத்தையும் பரிசுத்தம். ஆனால் ஆவியை விட்டு கொஞ்சம் விலகிட்டா ஆவிசின் போல. ஆனால் கற்று உடனே என்ன எதுக்கு அழைச்சிருக்காரு தெரியுமா? ரோமர் 7 அப்படி 6. ரோமர் 7வது அதிகாரம், முதல்ல 6வது அதிகாரம் பார்த்தா இப்போ 7வது அதிகாரம் 6வது வசனம். இப்பொழுதோ நாம் பழையமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி. அது என்ன பழமையான எழுத்து? நியாய பிரமாணத்தை கர்த்தர் மோசே கையில் கொடுத்தாரு, கட்டளைகளை கொடுத்தார், நியாய புத்தகத்தை கொடுத்தார், த புக் ஆஃப் லா. அதன்படி அல்ல, புதுமையான ஆவின்படி ஊழியம் செய்வதற்காக, ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்து போனவர்களாய் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவேன். ஆவின்படி ஊழியம் செய்யலையா நீ நானும். இது லேவி கோத்திரத்தை பற்றி சொல்லலை, ஊழியர்களை மட்டும் சொல்லலை. தெர் இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் யூ. இதை நம்ம கர்த்தருடைய வார்த்தை சரியாக செய்துட்டோம்னா தான் பரிபூர்ணமான அவருடைய வாக்கு தத்தங்களை ருசிக்க முடியும். எபிரேயர் 6
நம்ம முடிக்க போகிறோம். உங்களுக்கு அது பிரியமான நல்ல வார்த்தை. எபிரேயர் 6வது அதிகாரம், Hebrews chapter 6 verse 10, 11, 12 நான் வேகமாய் வாசிக்கிறேன். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினால், அதில் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்தது, சாமுவேல் ஏலிக்கு பணிவிடை செய்தான். ஏலிக்கு வேலை செஞ்சாயா, காஃபி போட்டு கொடுக்க, டவல் எடுத்து கொடுக்க, அங்கேயே துவைச்சி கொடுக்க, ஷூவை பாலிஷ் பண்ணி கொடுக்க. எலியாவை கைத்தன் செய்தான், பணிவிடை செய்தான். பரிசுத்தவான்களுக்கு ஊழியம். நீங்கள் வரீங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க, டேடி இந்த ஆஃபரிங் உங்களுக்கு நான் அனுப்புகிறீங்களே, டேடி இது உங்கள் செலவுக்குன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பார். இது பரிசுத்தவான்களை செய்கிற ஊழியம். இது ஒரு ஊழியம். சரி, ஊழியம் செய்ததினால், செய்து வருகிறதினால் நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறாரு. அதனால் ஒன்று மறந்துட மாட்டார். கர்த்தர் ஒன்று மறக்க மாட்டார். தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ஆனால் நம்ம என்ன செய்யணுமா? 11, நீங்கள் அசதியாக இராமல் வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை பெற்பார்கள். ஆசீர்வாதங்கள் வாக்கு தத்தத்திலிருந்து தான் வருவது. வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினால் நீடிய பொறுமையினால் சுதந்திரிக்கிறவர்களை பின்பற்றுங்கள். உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயமாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே. இடையில மாறக்கூடாது தம்பி, மாறக்கூடாது தங்கச்சி, மகளே, அப்பா, அம்மா, நீ மாறக்கூடாது. முதல்ல இந்த நம்பிக்கை ஒழுக்கத்தில் இருந்து அந்த ஒழுக்கத்தை முடிவு வரைக்கும் கொண்டு வா. பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியம் அசதியாக இல்லாமல் பூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வசனம் சொல்லுது, முடிவு பரியந்தம் அப்படி நீ ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும். எபிரேயர் 9:14-15. பிரைஸ் காட். எபிரேயர் 9:14-15. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகளால சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போ நம்மளோட ஊழியம் யாருக்கு செய்கிறோம்? முதல்ல பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியம். என்கிட்ட ஃபோன் பேசுறதுக்கு உனக்கு அவ்வளோ இப்போ கஷ்டமாயிடுச்சுல்ல, அது ஊழியம். ஜெபம் டேடி உங்களுக்கு ப்ரே பண்ணிட்டு இருந்தேன், கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தாரு. டேடி உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், தேவிக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க போல, கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். பலப்படுங்க, கர்த்தர் செய்வார். என்ன ஊழியத்தில் கஷ்டமாக இருக்கா? தைரியமாக இருங்க. பிரைஸ் காட். அது பரிசுத்தவான்களுக்குள்ள ஊழியம். அடுத்த ஊழியம் தேவனுக்கு, கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு செத்த கிரிகளை அழித்து. பிரைஸ் பீ டு காட். 15வது வசனம் பாதியிலிருந்து வாசிக்கிறேன். அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரை அடைந்து கொள்வதற்கு அவர் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். ஸோ காட் ஹஸ் கால்ட் யூ டு ஒர்க் ஃபார் காட். தேவனுக்கு ஊழியம் செய்வது அப்போ கண்டிப்பாக நம்ம செய்யணும். ஆராதனை வேளையில் ஒரு பெரிய மேகம் வந்து என் பின்பதாக நின்றது. நீங்கள் எத்தனை பேர் ஆவியில் உணர்ந்தீங்கன்னா எனக்கு கை காண்பீங்க அல்லது மெசேஜ் பண்ணுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பெரிய மேகம் வந்து நின்று எனக்குள்ளே வந்து என்னுடைய நாவின் வழியாக இந்த மேகம் வெளிப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை சொல்கிறேன், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்பாண்ட பேசிய காரியங்களை உள்ளத்தில் ரொம்ப ஒரு பாதிப்பு உண்டு பண்ணிச்சு. நான் ஒரு தேவாலயம், நீ ஒரு தேவாலயம். யூ ஆர் அலோன். தனிப்பட்ட நீங்கள் ஒவ்வொரு ஒரு தேவாலயம். அப்போ அந்த தேவாலயத்தில் என்ன இருக்கணும்? தேவனுடைய ஆலயம் செவ்வையாக நடக்கணும், தூப கலசங்கள் இருக்கணும், பரிசுத்தம் பண்ணப்பட்டிருக்கணும், பலிபீடம் இருக்கணும், பலி செலுத்துகிற மெய்ப்பன் இருக்கணும், மந்தை இருக்கணும். அந்த மந்தை எங்கே இருக்கா? தேவாலயமாக உள்ள இடத்துல அந்த மந்தை இருக்கா? அதை தான் ஆண்டவர் கேட்டார். அப்போ உன்ன கர்த்தர் எவ்வளோ எதிர்பார்க்கிற பற்றியா? நம்ம பிள்ளைகளை எவ்வளோ எதிர்பார்க்க, உங்ககிட்ட ஆண்டவர் எவ்வளோ எதிர்பார்க்கிறாரு பார்த்தீங்களா? நீங்கள் அவருடைய வேலையை செய்யுங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அவர் கையில் டக்குன்னு கொடுத்துருவாரு, ஆண்டவர் கொடுத்துருவாரு. நம்ம இதுக்காக போட்டு உபவாசிக்கிற நம்ம ஊழியத்துக்காக தேசத்தில் வாதையை பார்த்துட்டு நம்ம சும்மா இருந்துடக்கூடாது. நான் இந்த ஊழியத்தை செய்யணும், இந்த ஜெப ஊழியத்தை செய்யணும். தூப கலசை போட்டு வாசனை உருவாக்கணும். வாதைக்கு நடுவில் போய் நிற்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். பலிபீடத்தை கட்டி உன்னை பலியாக்க ஆயத்தமாக இருக்கணும். பலிபீடத்தை சாத்தானுடைய கிரிகளை அறுத்து போடுவதற்கு இயேசுவின் ரத்தத்தினால் அந்த வேசித்தனத்தை ஒரு பாவத்தை ஒழிக்கிறதற்கு உனக்கு வைராக்கியம் பற்றி இருக்கணும். இது என்னுடைய சபையில் இது நடக்கக்கூடாது.
என்னுடைய சபையில் என்னுடைய ஊழியத்தில் சார் கண்ணீரோடு இருக்காங்களே என்று சொல்லி நீ வேதனையோடு நீ கர்த்தருக்கு வைராக்கியத்தை காண்பிக்கணும். அந்த ஊழியத்தை நீ செய்தே ஆக வேண்டும். நோ எக்ஸ்கியூஸ். ஆண்டவர்களே இடம் எக்ஸ்கியூஸே கிடையாது. we have to do. அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகள் தானாய் வந்து சேரும். கடைசி வார்த்தை யோவான் 12:26 சொல்லுங்க பார்க்கலாம். மனப்படமா? யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அப்போ தேவ ஆலயமானால் நீங்கள் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஆனால் எந்த ஊழியமோ பிதாவும் இல்லாமல் ஊழியக்காரன் இல்லாமல் ஒரு ஊழியம் இல்லை. அப்போ கர்த்தருடைய ஒரு உருவாக்கினதே ஒரு தேவ ஆலயமாய் உன்னை சுற்றி இருக்கிற ஆத்துமாக்களுக்கு நான் சொல்லுவேன்ல, என் வீட்டுக்கு நான் ஆசாரின்னு சொல்லி ஜெபிக்க சொல்லுவேன்ல, அந்த ஆசாரியுடைய வேலை செய்கிறீங்களா மக்களே? செய்யலைன்னா நீங்கள் ஒப்புக்கொடு. பிரசங்கம் யார் வேணாலும் பண்ணலாம், ஆனால் பலி செலுத்தணும். பணம் யார் வேணால் கொடுக்கலாம், ஆனால் உனக்கு கர்த்தருக்காக வயிறாக்கி பிடிக்கணும். இந்த தேவனுடைய உன்னுடைய ஊழிய கர்த்தர் செய்வாயானால் கர்த்தருடைய கனம் பண்ணுவார். மற்றவர்களை பார்த்து ஆசீர்வாதமாக தான் இருப்பார். நிச்சயமாக கர்த்தர் உயிரோடு வைத்திருப்பார். 24ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். நான் 300 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். வாங்கும் பொழுது ஒரு ரேபிட் ஃபார்மில் போய் பார்த்துட்டோன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். அப்போ அந்த ரேபிட் ஃபார்ம் வேலைக்கு போகிறேன். போகும்பொழுது அங்கே இருக்கிற எல்லாருக்கும் 400 ரூபாய் 450 ரூபாய் சம்பளம். ஆனால் நான் போன உடனே 650 ரூபாய் சம்பளம் கொடுத்து 2 ப்ராஜெக்ட் என் கையில் கொடுத்தாங்க. அது ஒவ்வொரு நாளும் காலையில் 8 கிலோமீட்டர் நடக்கணும், சாயந்தரம் 8 கிலோமீட்டர் நடக்கணும். ஸோ இங்கே இங்கே நடக்கிற மாதிரி நடக்க முடியாது, மலைகள். அப்போது 650 எனக்கு போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் என் உள்ளத்தில் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கார். நோ, யூ ஆர் கோயிங் டு கெட் 750, 750 ரூபா நீ வாங்க போகிறேன். ஆனால் என்கிட்ட லெட்டரில் 650 தான் சொல்லுது. அதில் 650 ஜாயின் பண்ணேன். ஆனால் ஃபஸ்ட்டு சேலரி கூப்பிட்டு எனக்கு கையில் கொடுக்கும்போது 750 ரூபா கையில் கொடுத்து உன்னோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோம், நீ நல்லா இருக்கணும்னு கொடுத்தோன்னு சொல்லி எல்லாம் 450 ரூபா வாங்கும்போது 650 ரூபாயே பெரிய கனமாக எண்ணின எனக்கு 750 ரூபா கற்றுக் கொடுத்தாரு. அது மாத்திரமல்ல, அதே கம்பெனி தான் 14 மாதத்தில் 14 months 1.25 வருஷத்தில் 5 ப்ரமோஷன் வாங்க கற்று கிருபை தந்தார். ஏன் தெரியுமா? நான் வேலையை கவனிக்கலை, அவரை கவனித்தேன். என் உள்ளத்திலே போய் கர்த்தருக்காக உழைக்கணும், கர்த்தருக்காக சாகணும், கர்த்தருக்காக ஜீவிக்கணும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். அந்த வார்த்தை வயதாக்கி ஒரு மெசேஜ் கேட்டால் என்னை மாற்றிடும். அதனால தான் இன்றைக்கி வேத புஸ்தகத்தில் கர்த்தர் எனக்கு அநேக வார்த்தைகள் எனக்கு கொடுத்துருக்கு. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஞாயிற்றுக்கிழமைகள் என்ற பேசினவைகளை அப்படியே எழுதி வச்சு அதை அப்படியே வச்சு ஜெபம் பண்ணுவேன். அதை வாழ்க்கையில் மாற்றுவேன் இன்றைக்கு வரைக்கும். அதனால் எனக்கு பெரிய ஊழியம் செய்ய தெரியாது, எனக்கு ரொம்பலாம் தெரியாது, நல்லா அறிவில்லாதவன். ஆனால் என்ன ஞானிகளுக்கு போதிக்கத்தக்கதாய் மாற்றி இருக்கிறது இந்த வேத புத்தகம் மட்டுமே. ஏன் தெரியுமா? ஒரு எனக்கு ஊழியக்காரனானால் அவரை பின்பற்றணும். எவ்வளோ ஆசை தெரியுமா? நல்ல பெரிய ஸ்டேஜில் நல்ல மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு தேவனுடைய பாடணும். ஏன்னா எல்லாருக்கும் இந்த கிருபை கிடைக்காது. நம்ம கீர்த்தனை பாட கிருபை எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. எனக்கு பாட கிடைக்கும். இன்றைக்கி ஆசையாக இருக்குது. அப்படியே ஒரு டீம் இருக்கணும், பணம் இருந்தால் போதும், வாடகைக்கு கூட்டுக்கலாம், தமிழாக சாட்டிக்கணும், இந்த சைடு கீபோர்டு வாசிக்கணும், தேவனை மகிமைப்படுத்தி சுவிசேஷ கூட்டங்களை நடத்தணும். ரொம்ப ஆசை. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தில் வெளிநாட்டு ஊழியம், அதனால் சப்போர்ட் அதிகம். நாங்களே பணத்தை கொடுத்து செலவு பண்ணி மீட்டிங் ஹால் எடுத்து கிரவுண்ட் எடுத்து அந்த முழு செலவு பொறுப்பெடுத்து நாங்கள் கன்வென்ஷன் நடத்துவோம். ஆசையாக இருக்குது. நல்ல யூடியூப்பில் போட்டால் பழைய பாட்டு நீ யாரெல்லாம் பாடுவோமோ தெரியாது. ஆசையாக இருக்குது. தேவனுடைய பாடல்கள் யாரும் பாடுறது இல்லைங்க, நமக்கு தெரியுமே, பாடணுமே, ஆசையாக இருக்குது. தேவனுடைய நல்ல வார்த்தைகளை குறிப்பாக நீங்கள்லாம் எனக்கு இப்படி செய்யுங்க டாடி, அப்படி செய்யுங்க டாடி, இப்படி தான் நல்லா இருக்குது டாடின்னு சொல்லி நல்ல ஒரு வார்த்தைகள் சின்ன கிளிப், ஒரு நிமிஷத்து கிளிப்பெல்லாம் வீடியோவில் போட்டு அனைவருக்கு சுவிசேஷத்தை சொல்லணும் ஆசையாக இருக்குது. இங்கிலீஷ் மெசேஜ் நிறைய ரீச் பண்ணிச்சு. எனக்கு இங்கிலீஷ் மெசேஜ் கொடுக்க முடியல, ஆசையாக தான் இருக்குது. அந்த ஆசையெல்லாம் வச்சிருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். நான் ஈசாக்கத்தான் பெற்றிருக்கிறேன். நீங்கள் 12 கோத்திரத்தை பெற்றவர்களாக இந்த ஊழியத்தில் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
இந்த தரிசனத்தெல்லாம் பிடிச்சிக்கணும். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். இங்கே அந்த வார்த்தை தான் அது. எல்லாம் பின்னாடி இருக்கட்டும். ஐ வாண்ட் டு ஃபாலோ காட். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் எங்கே இருக்கிறவனாக என் ஊழியக்காரன் இருப்பான். அவர் இல்லாத இடத்துக்கு நான் போகிறதில்லை, போக மாட்டேன். என்டர்டெயின்மெண்ட்டுக்கு யார் இங்கே வர விடுறதில்ல. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு யார் நான் போகிறதும் கிடையாது. வாய் நிறைய பேர் டின்னருக்கு கூப்பிட்றாங்க, லஞ்சுக்கு கூப்பிட்றாங்க. நான் தட் இஸ் நாட் ஐ எம் கால்டு ஃபார். என்னுடைய பிள்ளைகள் வரட்டும், ஊழியத்தில் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளோட உட்காந்து சாப்பிடுவோம், என்ஜாய் பண்ணுவோம். அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். இதெல்லாம் என்ன தெரியுமா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். அந்த கணத்துக்கு நீ ஆயத்தமாக இருக்கிய மகனே மகளே. அப்படியே கண்களை மூட்டிய, அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்கள். எந்திரிக்க வேண்டாம், அசைய வேண்டாம். ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். நீங்கள் எந்த பொசிஷன் இருந்தாலும் பரவாயில்லை. உன்னிடத்தில் ஆவியானவர் பேசி இருப்பார். ஆனால் சொல், ஆண்டவரே வாதை நிறுத்தப்பட்டது, வாதை நிறுத்தப்பட்டது. நல்ல 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 பர்ஃபெக்ட் பொசிஷனில் இருக்கணும். ஜெப நேரத்தில் கனத்தோடு நமக்குள்ளே இருக்கிறது தேவனுடைய ஆவியானவர். உன்னோட அசைவாடுகிறவர் தேவ ஆவியானவர். பர்ஃபெக்ட் பொசிஷனில் பிரைஸ் காட். பேசுகிறீங்களா? ஆண்டவரே வாதை நிறுத்துவதற்கு என்ன அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. என்ன ஏவல் பில்லி சூனியம் எல்லாம் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கு. அவங்க எல்லாரும் பார்க்கல அதிக ஆசீர்வாதம் பெற்றவன். அவங்க எல்லாரும் பார்க்கல அதிகமாக சூனியத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்னை சுற்றி தான் இருக்காங்க. ஒன்றும் பரவாயில்ல. ஆனால் அனைத்து தேவனோட கைவிட மாட்டார். கர்த்தருடைய கனம் பண்ண விரும்புகிறார். உனக்கு சந்தேகமாக இருந்தால் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லு, என் தலையின் மேலே வைத்திருக்க கிரீடத்தை எனக்கு காண்பியும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ரீஷாட் அல்லா பிரதர் ஆண்டவர் பேசட்டும். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். ரீகாரா பாஷாச்சாரம் சொல்லுங்க. ஆண்டவரே நான் என் சுயத்தில் ஓட்டத்தில் ஓட மாட்டேன். இந்த ஊழியை எப்படி செய்யணும் எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. இல்லை நான் கேட்கட்டும், மெய்ப்பட்டு கேட்கட்டும், நான் என்ன செய்யணும் அடுத்து? ஐ ஹேவ் டு மூவ். வாதைக்கு நான் தான் காரணமா? எவ்வளோ பெரிய மோசமான ஒரு காரியம் ஆண்டவரே. என் தேசத்தின் வாதிகளுக்கு என்னால் நிறுத்த முடியுமா? எஸ் யூ கேன். அதைத்தான் கர்த்தருடைய அழைத்திருக்கிறார். ரிகபலா பரண்டரா சட்டலா பாட்டா சட்டரே கெல்லாட்டாப்பா டீ பர்றாக்கல்ல. உனக்கு வேதம் வாசிக்க முடியலல்ல, சரியாக வாசிக்க முடியலன்னு ஒரு ஆள் யோசிச்சுட்டு இருக்கிறேன். சரியாக கூட வாசிக்க தெரியாது. நான் எப்படி வாதையை நிறுத்துவேன்? நீ தான் கர்த்தருக்கு வேணும். உன்னை கொண்டு கர்த்தர் வாதை உன்னுடைய தேசத்தை நிறுத்துவார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. நான் எப்படி வாதை நிறுத்துவேன் என்ற சத்தத்தை கேட்கிறேன். உன்னில் ஒருவன். காட் இஸ் டெல்லிங் யூ, ஐ வாண்ட் யூ. நீ எனக்கு வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை கொண்டு வாதை நிறுத்தப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அசைவாடும் ஆவியானவரே, அசைவாடும் ஆவியானவரே. லெட் எவ்ரி ஒன், எல்லாரும் உண்மையான ஒரு பாரத்தோடு, உண்மையான பாரத்தோடு ஆண்டவரே வாதையை நிறுத்துகிறதற்கு என்னை பயன்படுத்தும். சொல்லுங்கள், தூப கலசன் கையில் வரட்டும். நான் பலிபீடத்தை இன்னைக்கு கட்ட ஆரம்பிக்கிறேன் ஆண்டவரே. ஈட்டியை எடுக்கிறேன். சொல்லு, ஈட்டி எடுக்கிற ஆண்டவரே, ஈட்டி எடுக்கிறேன். எங்கள் ஊழியர்களை, குடும்பங்களை, பிள்ளைகள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கும் பொழுது உலகத்தை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறவனை, அந்த பிசாசின் ராஜ்யத்துக்கு ஓடுகிறவனே, நான் அழித்து போடும்படிக்கு அந்த வாதை நிறுத்துவதற்கு எனக்குள்ள அபிஷேகம் இப்பொழுது கிரியை செய்வதாக எல்லாரும் சொல்லி நல்ல ஜெபம். ரீஷா டாக்கா ராத்தா டே சாட்டாரியாப்பா. சத்தமாய் சத்தம் எங்கே இருக்கிறவங்கள சத்தத்தை தருது. ஆவில் நிறைந்து, ஆவில் நிறைந்து உண்மையான பாரத்தோடு ஷீட்டை கேச்சரா பார்த்தா டரே குதா காட்டாரையா லேட்டே பேக்க தேக்கரே சட்டரியா. லார்ட் லெட் தி பிளேக் பி ஸ்டாப். அந்த அபிஷேகம், அந்த கிருபை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. ஆண்டவர் இணைந்திருக்கிற ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த கிருபை உண்டாகட்டும். எங்களை ஒருமுகப்படுத்தும். ஆதி திருசபையாய் ஆசரிப்பு கூட்டத்தில் ஒருங்கிணைந்து நிற்கிற கூட்டமாய் மாற்றும். உமை நோக்கி அழுது கொண்டிருக்கிற கூட்டங்களாய் மாற்றும். நாங்கள் ஒருமித்து கானானை கடந்து செல்லும்படிக்கு எங்களுக்கு திவ்ய பிரசன்னத்தை தந்தருளும் ராஜா. இதனாலே ஆசீர்வதித்தருளும். தேவரி தாமே செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. படுக்கையில் இருக்க அன்பு தகப்பனாரை கர்த்தர் சுகப்படுத்துவீராக. என்ன டெட் எக்ஸாம் நடக்கிறது. தெய்வ பிள்ளைகள் எக்ஸாம் எழுதுகிற தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கீழ்களை தரும்படி எல்லாம் கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம். ஆண்டவர் இந்த எக்ஸாமில் தெய்வ பிள்ளைகள் போஸ்ட் பண்ணப்படட்டும். பிசாசு தந்திரங்கள் ஒழியட்டும். இயேசுவின் நாமத்தில் உதவி செய்து எப்படியாக ஒரு அற்புதத்தை செய்து ஒரு அரசாங்க வேலை பிள்ளை அமர பண்ணுவீராக. அப்படி வார வேலைக்கு போகிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள் மேல் தேவ கிருபை இருக்கட்டும் அப்பா. ஊழியம் செய்கிறவர்கள் மேல் தேவ கிருபை இருக்கட்டும். சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளுகிறவர்கள் மேல் வாதை நிறுத்துகிற அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் அடியின் மேலே இணைந்து இருக்கிற பிள்ளைகள், துணை இருக்கிற பிள்ளைகள் மேல் இந்த வாதை நிறுத்துகிற தேவாக்கினை நிரம்பட்ட ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதித்தரணும். உம்முடைய காலத்தை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும்.
எங்கள் பெருமைகள் எல்லாம் அழிந்து போகட்டும், சுயமெல்லாம் அழிந்து போகட்டும். முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆரோனாய், பலிபீடத்தை கட்டுகிற தாவீதாய், சாத்தானுடைய கிரியை அழித்து போடுகிற பினேயாசாய், கர்த்தர்களை ஆசீர்வதித்திரணும். ஒழித்து நெல்லை சுற்றி பேசும் ரத்தத்தை வைக்கிறோம். சிறு பிள்ளைகள் பெரியவர் வரைக்கும் கர்த்தருக்காய் எழும்புகிற ஸ்லாக்கியத்தை வைராக்கியத்தோடு செய்து பிடிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எம்மட்ட கிருபை தந்தீர். உங்களுடைய பிரசனத்திற்கு நன்றி, உங்களுடைய வார்த்தைகளுக்கு நன்றி. ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், அதற்கு ஜெபித்த பிள்ளைகளையும், அதற்கு காரணமான பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். மகிமையினால் நேரம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனில் நாமத்தை ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதங்களை, வார்த்தைகளை பணிந்து பெற்றுக்கொள்ளுகிறோம் எங்கள் இரக்கத்தின் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும், ஆசீர்வாதமும், சமாதானமும், சுகம் நம் அனைவரோடும், நம்முடைய எல்லைகளெங்கிலும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்றுமென்றும் அவருடைய கிரீட தரிப்பிக்க வைக்கும் என்று தங்கி இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். தேவரீர் என்னை ஆசீர்வதியும், எல்லைகளை பெரிதாக்கும். உமது கரம் என்னோடு கூட இருந்து எல்லா திங்கிற்கும் என்னை விலக்கி காத்தரல். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பதே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. Emmanuel. The Lord is God. Amen. God bless you.